கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததோ என்னை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் லெஜண்ட். வந்தது அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialoguesல impromptu வரும், டக்குன்னு நடிப்பார். And as an actor என்னன்னா ஆப்போசிட் ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவர் வந்து மேடை அதாவது சபை மரியாதை வந்து கார்த்திக் சார் சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதர், எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a கார்த்திக் சார் வந்துட்டு இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு ஏதோ படம் பண்ணிகிட்டு இருந்தார். படம் இமீடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடி எப்படி டோட்டலாக மாற்றி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லணும், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் புக் ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், மை ஃபேவரட் டேரக்டர். அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டாருங்க, டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் வாங்கிட்டா ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் திஸ் கம் ஆன். ஏன்னா இது நான் சின்ன வயசுலேருந்து வந்து நடிக்கும் போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடித்தார், பானுமதி அம்மா நடித்தாங்க, நம்பியார் சார் எப்படி நடித்தார், இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களே இப்படி நடிச்சாங்க. நான் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது அவர் ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் எல்லாம் வாங்கிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு. அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார் சொல்லணும், அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷாட் நடிச்சவர். அப்புறம் ஹி நோஸ் ஹி பிளான்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷாட் க்ளோஸ்அப்ஸ் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸும் க்ளோஸ்அப் போகும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம், கேரமில் உட்காந்துருக்கலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பார்க்க. யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் ரன் பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்பிளி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இப்போ நம்ம கூட இல்லை மனோபால சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்தையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது யுவர் பிளெஸிங் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. இந்த படத்தையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.